இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, இன்றைய நாளிலே நாங்கள் தூய ஆவியானவரோடு வழிநடக்கவும் அவருடைய அருட்கொடைகளினாலும் வரங்களினாலும் கனிகளாலும் நாங்கள் நிரப்ப பெற தூய ஆவியானவருடைய வல்லமை பெற்றவர்களாக நாங்கள் வாழ இன்றைய நாளிலே நாங்கள் தூய ஆவியானவரோடு வழிநடக்க ஆயத்தமாகுவோம். இறைமகன் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இவ்வுலகத்திலே வாழ்ந்து தன்னுடைய சீடர்களிடமிருந்து விடை பெற்று விண்ணகம் செல்லுகின்ற பொழுது அன்பு சீடர்களுக்கு தன்னுடைய இறுதி வார்த்தைகளை அவர் இவ்வாறு சொல்லுகின்றார். இதே வார்த்தைகளைத்தான் இந்த வேளையிலே இந்த நாளிலே என்னோடும் உங்களோடும் இயேசு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றார். அன்பு மகனே, அன்பு மகளே, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடு என்ற அந்த மனநிலையோடு ஆண்டவன் இயேசு இவ்வாறாக எங்களுக்கு சொல்லுகின்றார். என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று ஜெருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவன் இயேசுவிற்கு சாட்சிகளாக நாங்கள் மாற வாழ தூய ஆவியானவருடைய வல்லமையை பொழிவதாக ஆண்டவன் இயேசு வாக்குறுதி அளிக்கின்றார். அந்த வாக்குறுதியின் நிறைவேற்றம்தான் இன்றைய நாளிலே தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு. ஆகவே அன்புள்ள உறவுகளே, நாங்கள் தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்று தூய ஆவியானவரோடு நாங்கள் இவ்வுலகத்திலே வாழ வளர தூய ஆவியானவருடைய அருள் வளங்களை வேண்டி இயேசுவின் மூலமாக தூய ஆவியானவரோடு பயணிக்க இந்த வேளையிலே நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்வோம். இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்குரிய மனநிலையோடு என்னுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து இந்த சிறுமணி ஆராதனையிலே அனைவரும் பங்கு கொள்ளுவோம்.
வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே தூய ஆவியே துணையாய் நீ வருவே இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வே இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வே நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வே. நற்கருணை ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய ஆளுகையும் பிரசன்னமும் எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் நாங்கள் வாழுகின்ற சமூகங்களிலும் நிலையாக இருக்க ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். இறைவனில் பிரியமான இறை உறவுகளே, தந்தை மகன் தூய ஆவியாகிய ஒவ்வொரு இறைவனும் எங்களிலே குடிக்கொண்டிருக்கின்றார். தந்தையாகிய இறைவன் எங்கே இருக்கின்றாரோ அங்கேதான் மகனாகிய கிறிஸ்துவும் இருப்பார். தந்தையாகிய இறைவனும் மகனாகிய கிறிஸ்துவும் எங்கே இருக்கின்றார்களோ அங்கேதான் துணையாளராகிய தூய ஆவியும் பிரசன்னமாக இருப்பார். ஆகவேதான் நாங்கள் இந்த நற்கருணை பிரசன்னத்தின் மூலமாக, ஆண்டவருடைய ஆளுகையின் மூலமாக, தூய ஆவியானவருடைய கொடைகளையும் வரங்களையும் கனிகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து வாழ நாங்கள் ஆண்டவன் கிறிஸ்துவோடு நாங்கள் பயணமாக வேண்டும். இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மிகவும் மிகவும் வேதனைக்குரிய காலகட்டம், மன துயருக்குரிய காலகட்டம், மனிதர்களை வாட்டி வதைக்கின்ற ஒரு காலகட்டம், மனிதர்களுடைய உணர்வுகளை சற்று மீட்டி பார்க்கின்ற ஒரு காலகட்டம், மகிழ்ச்சியான உணர்வுகளையும் அமைதியான உணர்வுகளையும் சற்று அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டம், இன்னல்களும் இடர்களும் இடையூறுகளும் எங்களை சூழுகின்ற ஒரு காலகட்டம், எல்லாவற்றுக்கும் மேலாக பயங்களினாலும் பீதிகளினாலும் நாளுக்கு நாள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவன் இயேசு உங்கள் மீது தூய ஆவியை பொழிவதாக வாக்களித்து தந்தையிடம் சென்று எங்களுக்கு தூய ஆவியை பெற்றுத் தருகின்றார். தூய ஆவியின் வருகையினால், அவருடைய ஆளுகையினால், அவருடைய ஆற்றலினால், அவருடைய வழி நடத்துதலினால் நாங்கள் எல்லோருமே உறுதியடைய வேண்டும், மன உறுதியடைய வேண்டும். மன கலக்கங்கள் அற்ற, மன சஞ்சலங்கள் அற்ற, பீதிகள் அற்ற, பயங்கள் அற்ற ஒரு உள்ளத்தை உருவாக்குவதற்காகவே தூய ஆவியானவர் என்னிலும் உங்களிலும் குடிகொள்ள வருகின்றார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூய ஆவியானவருடைய ஆளுகைக்காக, பிரசன்னத்திற்காக நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம் திருத்துதர் பணியிலே அன்று இயேசு விண்ணகம் சென்றதை பாடும் அன்னை மரியாவும் சீடர்களும் ஒரு அறையிலே இருந்து அவர்கள் இறைவனை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுடைய பிரசன்னம் தங்களுக்கு நிறைவாக பொழியப்பட வேண்டும், இறைவனுடைய ஆளுகையினால் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களை இறைவனுக்கு முழுமையாக ஒப்புக்கொடுத்து ஒரு அறையிலே வேண்டுதலோடு அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் அங்கே ஒரு அதிசயம் நடக்கின்றது. அந்த அதிசயம்தான் தூய ஆவியானவருடைய வருகையும் ஆளுகையுமாக இருக்கின்றது. அதே ஆளுகையையும் அதே பிரசன்னத்தையும் நாங்கள் அனுபவிக்கத்தான் தூய ஆவியானவரை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம், மன்றாடிக் கொண்டிருக்கின்றோம்.
இயேசுவில் பிரியமான உறவுகளே, திருத்துதர் பணியிலே நாங்கள் பார்க்கின்றோம். 2வது அதிகாரத்திலே 2 தொடக்கம் 4 வரையிலான திருவசனங்களை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது தூய ஆவியானவருடைய வல்லமை எவ்வாறு அன்னை மரியாள் மீதும் அங்கு கூடியிருந்தவர்கள் மீதும் பொழியப்படுகிறது என்பதை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். அப்போஸ்தலர் பணிகளே இவ்வாறாக சொல்லப்படுகின்றது. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற ஓர் இரைச்சல் வானத்தில் இருந்து உண்டாகும். அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினர். அன்னை மரியாவும் கூடியிருந்தவர்களும் அக்கினி நாக்கு வடிவிலே இறங்கிய அந்த தூய ஆவியானவரை அவர்களுடைய உள்ளங்களிலும் அவர்கள் வாழ்கின்ற இடங்களிலும் அனுபவிக்கின்றார்கள். சுவாரஸ்யமான ஒரு அனுபவம், தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம். முடங்கி இருந்த, பதுங்கி இருந்த, பயத்தினால் பீதியினால் இருந்த அன்னை மரியாவுக்கும் சீடர்களுக்கும் கூடியிருந்தவர்களுக்கும் மன உறுதி கிடைக்கின்றது, மன தெம்பு கிடைக்கின்றது. இதே நிலையில்தான் இன்று நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முடக்கப்பட்ட நிலைக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெளியில் செல்ல முடியாத நிலைக்குள் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். திருமண வீட்டிற்கோ மரண வீட்டிற்கோ நாங்கள் செல்ல முடியாத நிலையிலே நாங்கள் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கின்றோம். இந்த கொரோனா எனும் கொடிய தொற்று நோயினால் நாங்கள் முடக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். பயம், இந்த கொரோனா தொற்று நோய் எங்களை வந்து தாக்கி விடுமோ என்ற ஒரு ஏக்கம், பயம், கலக்கம். இந்த கொரோனா தொற்று நோயினால் நாங்கள் இறந்து விடுவோமா என்ற ஒரு பயம், கலக்கம், ஏக்கம். வாழ்வில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. எத்தனையோ உள்ளங்கள் இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே முடங்கி ஒருவேளை சோற்றுக்கு வழியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பசி, பட்டினி, வெளியில் சென்று உழைத்து வருமானம் தேட முடியாத நிலை. எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டங்களினாலும் துன்பங்களினாலும் பசி பட்டினியினாலும் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள், ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்தெடுப்பது என்று பெற்றோர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்களை எப்படி பராமரிப்பது என்று பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக பல பல ஏக்கங்களும், பல பல கஷ்டங்களும், பல பல மனத்துயர்களும், துன்பங்களும் எங்களை வாட்டி வதைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவேதான் தூய ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய உள்ளங்கள் மன உறுதி அடைய வேண்டும். நாங்கள் முடக்கப்பட்டாலும், முடக்கத்தில் வாழ்ந்தாலும், ஒடுக்கப்பட்டாலும் தூய ஆவியானுடைய வல்லமையால் நாங்கள் புத்துயிர் பெற்று எழ வேண்டும் என்ற அசையாத விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாங்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுவோம். பெற்றுக்கொண்டோம், தூயாவை பெற்று வாழுவோம் என்ற அந்த மனநிலையிலே, உறுதியான விசுவாசத்திலே நாங்கள் வாழ வேண்டும். நற்கருணை பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய ஆண்டவன் இயேசுவினுடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய, தந்தையின் பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய தூய ஆவியானவரை பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருப்போம். எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கலங்கி போயிருக்கின்றன. இன்றைய சூழ்நிலையிலே, இன்றைய காலகட்டத்திலே நிம்மதி இழந்து, சந்தோஷம் இழந்து, சமாதானம் இழந்து நிற்கதியாகி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொரோனா தொற்று நோய் தாக்கத்தினால், இன்னும் பல பல பிரச்சனைகளினால், கடன் தொல்லைகளினால், இயக்கங்களினால், பிள்ளைகளினால், பெற்றோரினால், ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் பாதிக்கப்பட்டு அலக்களிக்கப்பட்ட உள்ளங்களாகத்தான் நாங்கள் அந்த முடக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காலையிலே எழும்பினால் இன்றைய நாள் எப்படி போகுமோ,
இன்றைய நாளில் என்னென்ன சோதனைகள் வரப்போகின்றதோ, என்னென்ன கலக்கங்கள் வரப்போகின்றதோ, என்னென்ன மனத்துயர்கள் வரப்போகின்றதோ, என்னென்ன சாவுகள் வரப்போகின்றதோ, யார் யாரெல்லாம் வருத்தத்தில் துடிதுடிக்கப் போகிறார்களோ, யார் யாருக்கெல்லாம் கொரோனா தொற்று நோய் ஏற்படுகின்றதோ, யார் யாரெல்லாம் முடக்கத்தில் வாழ்கின்றார்களோ என்று ஒரு ஏக்கம், கலக்கம், பயம், இவைகள் எல்லாம் தூய ஆவியானவரின் வருகையினால் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். ஆவியானவருடைய வல்லமையினால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட வேண்டும். கலக்கங்கள், பீதிகள், பயங்கள் எல்லாம் எங்களை விட்டு ஒழிய வேண்டும், எங்களை விட்டு அகல வேண்டும் என்ற அந்த உண்மையான விசுவாசத்தோடு, உறுதியான மனதோடு ஆண்டவரின் இயேசு கலங்கிய நேரங்களிலே எங்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துகின்றார். வேதனை நிறைந்த வேளையிலே ஆண்டவர் எங்களுடைய உள்ளங்களை ஆற்றுப்படுத்துகின்றார். துன்பங்கள் நிறைந்த வேளையிலே ஆண்டவர் எங்களுக்கு ஆறுதல் தருகின்றார். ஆகவே கலங்கிய நேரங்களில் கை கொடுக்கும் அந்த இயேசுவை பார்த்து கொண்டாடுவோம். கலங்குகிறோம், துயருகிறோம், வாடுகின்றோம். நாங்கள் இத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்களை அனுபவித்த மக்களாக நிம்மதியற்ற நிற்கதியோடு நாங்கள் வாழ்கின்ற மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரை பார்த்து எல்லோரும் சேர்ந்து கரங்களை குவித்து ஆண்டவரை உற்று பார்த்து கலக்கங்கள் தீர வேண்டும், துன்பங்கள் தீர வேண்டும், துயர்கள் தீர வேண்டும். இந்த கொடிய கொரோனா நோயினால் அவதிப்படும் ஒவ்வொரு உள்ளங்களும் மறு வாழ்வுக்கு திரும்ப வேண்டும். ஒவ்வொரு உள்ளங்களும் கலக்கங்களற்ற, பயங்களற்ற, பீதிகளற்ற உள்ளங்களாக நாங்கள் நிம்மதியோடு, சமாதானத்தோடு, அமைதியோடு வாழ வேண்டும். இயேசுவே என்ற அந்த அசையாத விசுவாசத்தோடு எங்களுடைய குரல்களை எழுப்பி ஆண்டவரை நோக்கி கொள்வோம். கருணைய நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை, நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு, தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு, தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்த்திலும் செய்பவர் நீரல்லோ, தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்த்திலும் செய்பவர் நீரல்லோ, நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை, நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, மனிதனின் தூசணையில் மனமடிவடைவதில்லை, நீர்
கலங்கிய நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களிலே கைதூக்கி எடுக்கும் ஆண்டவன் இயேசு, கலங்கின நேரங்களிலே, ஆறுதல் அற்ற நேரங்களிலே, அமைதியற்ற நேரங்களிலே தன்னுடைய தூய ஆவியின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பவும், அந்த பிரசன்னத்தினால் எங்களை ஆளவும், எங்களை ஆட்சி புரியவும், எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அருள் ஒளியினால் நிரப்பவும் ஆண்டவன் இயேசு சித்தம் கொண்டிருக்கின்றான். சித்தம் கொண்ட அந்த ஆண்டவன் இயேசு தன்னுடைய வார்த்தையினால் எங்களை புடமிட இருக்கின்றார். அன்று ஆண்டவன் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதன் முறையாக சீடர்களுக்கு தோன்றுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அமைதியை கொடுத்து தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சீடர்களுக்கு தூய ஆவியை அனுப்பினார். தூய ஆவியை அவர்கள் மீது பொழிந்தார். ஆகவேதான் இந்த வாசகத்திற்கு பக்தியோடு நாங்கள் செல்லும் எடுப்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பெருமதிப்புக்குரிய ஒரே உறவுகளே, நாங்கள் ஆண்டவன் இயேசுவோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறதன்படி, அன்று யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அதே நிலைமையில்தான் இன்றும் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகமே முடக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய சமூகம் முடக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய நாடும் முடக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய குடும்பங்களும் முடக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முடக்கப்பட்ட நிலைக்குள் தான் இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
எங்களுடைய வாழ்க்கையோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையின் போராட்டம் ஒரு முடக்கமாக இன்றைய காலகட்டத்திலே உருவெடுத்திருக்கின்றது. இந்த முடக்கத்தில் இருந்தும் இந்த நிலையில் இருந்தும் நாங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆளுகை, ஆண்டவருடைய வரப்பிரசாதங்கள், ஆண்டவருடைய அருள்வளங்கள், ஆண்டவருடைய கொடைகள் எல்லாம் எங்களுக்கு நிறைவாக இருக்க வேண்டும். அதிசயங்கள் நடக்க வேண்டும், புதுமைகள் நடக்க வேண்டும். ஆண்டவர் பெயரால் எல்லோரும் ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவர் பெயரால் எல்லோரும் வழிநடத்தப்பட வேண்டும். ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல சஞ்சலங்கள், அவமதிப்புகள், பல இடர்பாடுகள், கஷ்டமான சூழ்நிலைகள், வேதனைக்குரிய சூழ்நிலைகள், துன்பகரமான நிகழ்வுகள், இவைகள் எல்லாம் எங்கள் ஒவ்வொருவரையும் மாறி மாறி மிதித்துக் கொண்டே இருக்கின்றது. மாறி மாறி எங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. மாறி மாறி எங்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலும் ஆண்டவன் இயேசுவினுடைய ஆசீர்வாதம் எனக்கும் உங்களுக்கும் தேவை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல், அருள்பொழிவு இல்லாமல், அவர் அனுப்ப போகின்ற தூய ஆவியானவருடைய பிரசன்னம் இல்லாமல், ஆளுகை இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, எப்படியும் வாழ முடியாது. ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் முடக்க நிலையிலிருந்து அமைதியான பாதைக்கு செல்ல, முடக்க நிலையிலிருந்து சமாதானத்தின் பாதையை நோக்கி நாங்கள் பயணிக்க, முடக்க நிலையிலிருந்து அமைதியின் பாதையிலே நாங்கள் செல்ல, மீண்டும் பழைய வாழ்வுக்குள் நாங்கள் செல்ல தூய ஆவியானவருடைய ஆளுகையும் பிரசன்னமும் கொடைகளும் கனிகளும் எங்களுக்கு தேவை என்பதை ஆண்டவருடைய நற்செய்தியின் மூலமாக ஆண்டவன் இயேசு என்று எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். ஆண்டவன் இயேசு சீடர்கள் முன்னால் தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாக, அமைதி, எங்களுடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் அமைதியை தருகின்றார், எங்களுடைய உள்ளங்களுக்கு அமைதியை தருகின்றார், எங்களுடைய நாட்டிற்கு அமைதியை தருகின்றார், எங்களுடைய சமூகத்திற்கு அமைதியை தருகின்றார், எங்களுடைய பங்கிற்கு அமைதியை தருகின்றார், உலகம் முழுவதற்கும் அமைதியை தருகின்றார். ஆனால் அந்த அமைதியை நாங்கள் அனுபவிக்க நாங்கள் துடிதுடிக்க வேண்டும், அனுபவிக்க நாங்கள் ஆவல் கொள்ள வேண்டும், அனுபவிக்க ஆசை கொள்ள வேண்டும், அனுபவிக்க ஆவல் கொள்ள வேண்டும். அந்த ஆவலையும் ஆசையையும் தூண்டுவதுதான் தூய ஆவியானவராக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். பிற்பாடு ஆண்டவன் இயேசு சொல்லுகின்றார், அவர்கள் மேல் ஊதி, அங்கிருந்தவர்கள் மேல் ஊதி, சீடர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், உயிர் மூச்சாகிய தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த உயிர் மூச்சாகிய தூய ஆவியை பெற்றுக்கொள்ளத்தான் நானும் நீங்களும் நற்கருணை ஆண்டவராகிய இயேசுவோடு அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய பாதம், அடிச்சுவடுகள் எல்லாமே எங்களுக்கு தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுத் தருவதாக இருக்கிறது. அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். தூய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவன் இயேசு தந்தையிடம் சென்று எங்களுக்காக பறந்து பேசி துணையாளரை எங்களுக்கு அனுப்புகின்றார். ஆகவேதான் நாங்கள் தூய ஆவியானவருடைய கனிகள் என்ன, கொடைகள் என்ன, வரங்கள் என்ன, வழிநடத்துதல் என்ன என்பதை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக பெற்றுக்கொண்டு தூய ஆவியானவரை நாங்கள் வழி செல்ல வேண்டும். ஆகவேதான் தூய ஆவியானவர் எங்களுக்குள் பொழியப்படுகின்றார். கரடு முரடானவை எல்லாம் நேராக்கப்படட்டும், நேரான வழிகளாக்கப்படட்டும். பள்ளத்தாக்குகள் போன்ற வழிகள் எல்லாம் நிரப்பப்படட்டும். கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் நிறைந்த வாழ்வுகள் எல்லாம் அமைதியால் நிரப்பப்படட்டும். கோழைகளாக, சோம்பேறிகளாக, எதுவுமே செய்ய முடியாத நிலையில வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும், பயத்தினால் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும், இடர்பாடுகளிலே வாழக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய ஆவியின் வல்லமையினால் எங்களுக்கு
அருளை தந்து அருள் பொழிவு செய்து தூயாவியின் வல்லமையினால் தூயாவியின் உறுதியினால் எங்களை இயக்க இயேசு திட்டம் கொண்டிருக்கின்றார். அந்த உறுதியிலே, அந்த மன உறுதியிலே, மன தெம்பிலே நாங்கள் வாழத்தான் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து நாங்கள் தூயாவியின் வல்லமையை தாரும் ஆண்டவரே, தூயாவியின் கொடைகளை பொழியும் ஆண்டவரே, தூயாவினுடைய கனிகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் மூலமாக தூயாவியானவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம். ஒரு இயேசுவில் பிரியமான உறவுகளே, எப்பொழுது நாங்கள் திருமுழுக்கு பெற்றோமோ அன்றிலிருந்து நாங்கள் மூவொரு இறைவனின் சொந்த பிள்ளைகளாக, உரிமை பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் வளர வளர இயேசு வளர வளர ஞானத்தில் முதிர்ந்தவராக வளர்ந்தார். பெற்றோர்களுக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் உகந்தவராக வளர்ந்தார். அதே போன்றுதான் நாங்கள் வளர 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 தூய ஆவியின் கொடைகளினால் நிரப்பப் பெற்று, வரங்களினால் நிரப்பப் பெற்று, கனிகளை உண்டு அவருக்குரிய ஏற்ற உள்ளங்களாக நாங்கள் வாழ்ந்து தூய ஆவிக்கு நாங்கள் உகந்தவர்களாக, தூய ஆவியை எங்களுடைய உள்ளங்களிலே ஏற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் வாழ பிரயாசப்பட வேண்டும். புனித பவுலடிகளார் அழகாக சொல்லுகின்றார். சொல்லுவது மட்டுமல்ல, அழகாக எங்கள் ஒருவரையும் பார்த்து கேட்கின்றார். உங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றும் தூய ஆவியார் குடிகொள்ளும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? தூய ஆவியார் குடிகொள்ளும் ஆலயம். ஆகவே எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தமாக்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தூய்மையாக்க வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு, பரிசுத்தமான உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது தூய ஆவியானவரால் நிரப்ப பெற்றவனாக, தூய ஆவியாரோடு பயணிப்பவனாக, தூய ஆவியாருடைய வல்லமையை பெற்றவளாக இந்த உலகத்திலே நாங்கள் சாட்சி பகர முடியும், மன உறுதியோடு வாழ முடியும். ஆகவேதான் இந்த வேளையிலே, இந்த நேரத்திலே நாங்கள் இந்த பாடலின் மூலமாக தூய ஆவியானவரே உம்முடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், உம்முடைய கொடைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், உம்முடைய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய கொடைகளோடும் வரங்களோடும் உம்முடைய மன உறுதியோடும் நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தூய ஆவியானவரை நோக்கி நாங்கள் இந்த பாடலின் மூலமாக கொடைகளுக்காக, கனிகளுக்காக, வரங்களுக்காக, அருள்பொழிவுக்காக, வரப்பிரசாதத்திற்காக, பிரசனத்திற்காக, ஆளுகைக்காக இந்த வேளைகளை பக்தியோடு ஆண்டவன் இயேசுவை பார்த்து இந்த பாடலின் மூலமாக மன்றாடி கேட்போம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும்.
வரங்களும் கொடைகளும் பிரசன்னமும் ஆளுகையும் எங்களுக்கு நிறைவாக பொழியப்பட எங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து சிறிது நேரம் அமைதியாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். அன்புள்ள இயேசுவே, உறுதி தரும் தூய ஆவியினால் எங்களோடு வழிநடக்க வந்திருக்கும் துணையாளராகிய தூய ஆவியினால் நாங்கள் வழிநடத்தப்பட உம்முடைய அருள் வளங்களை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிந்தருளும். தூய ஆவியானவரே, இன்று உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கொரோனா என்னும் கொடிய நோயிலிருந்து ஒவ்வொரு உள்ளங்களும் விடுபட அருள் தாரும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் முடியும். உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியின் வருகையினாலும் அவருடைய ஆளுகையினாலும் அவருடைய உறுதியினாலும் நாங்கள் நிலை பெற்று வாழ அருள் தாரும் ஆண்டவரே. தூய ஆவியானவரே, எங்கள் குடும்பத்திலே நிலையாக உம்முடைய பிரசன்னத்தை தர விரைந்து வந்திருக்கின்றீர். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உள்ளங்களையும், எங்கள் குடும்பத்தையும், எங்களுடைய வீட்டையும், எங்களுடைய சமூகத்தையும், எங்களுடைய பங்கையும், எங்களுடைய நாட்டையும், எங்களுடைய உலகத்தையும் உம்முடைய அருள் பலங்களால் நிரப்பும். கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் ஏறெடுத்து பாரும். துணையாளராகிய தூய ஆவியானவரே, எங்களோடு துணை நின்று வழிநடத்துகின்ற துணையாளரே, எங்கள் அவலங்களையும், எங்கள் கஷ்டங்களையும், எங்கள் துன்பங்களையும், எங்கள் துயர்களையும் ஏறெடுத்து பாரும். எமது நாட்டையும், எமது குடும்பத்தையும், எமது சமூகத்தையும் பலம் பெறும் தூய ஆவியானவரே ஆசீர்வதியும். உம்முடைய ஆளுகையினால், உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த கொடிய நோய் எங்களை விட்டு அகன்று போகவும், மீண்டும் ஒரு புதியதொரு வாழ்க்கைக்குள் நாங்கள் திரும்பவும் அருள் தாரும். அன்று கலங்கி போயிருந்து முடங்கி போயிருந்த சீடர்கள் மத்தியிலே தோன்றி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று திருவாய் மலர்ந்து அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை அவர்கள் மீது பொழிந்த இயேசுவே, இந்த வேளையிலும் நாங்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கின்றோம், சமூகத்துக்குள் முடங்கி கிடக்கின்றோம், நாட்டிற்குள் முடங்கி கிடக்கின்றோம். இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே வந்து உம்முடைய அமைதியை தருகின்றாண்டவரே, அந்த அமைதியின் மூலமாக தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு உறுதிமொழி கூறுகின்றீரே ஆண்டவரே. விசுவாசிக்கின்றோம். இந்த வேளையிலே, இந்த நேரத்திலே, இந்த காணொளியிலே உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் தொட்டுக் கொண்டிருக்கின்றீர் ஆண்டவரே. ஆளுகை செய்கின்றீர் ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினாலும், அருளினாலும், ஆசீரினாலும், அவருடைய அசைக்க முடியாத உறுதியினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புகின்றீர் தகப்பனே. விசுவசிக்கின்றோம் இயேசுவே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அன்று முடங்கி இருந்த அன்னை மரியாள் மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் அக்கினி நாக்கு வடிவத்திலே அவர்கள் மீது தரிசனமாகி அவர்களுக்கு உறுதி நிலைப்பாட்டை அவர்களுக்கு அளித்தீர். உறுதியான மனநிலையை கொடுத்தீர். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்கும் அளவுக்கும் அவர்களுக்கு மன உறுதியை கொடுத்தீர். புதுமைகள் செய்யவும், அதிசயங்கள் செய்யவும், அற்புதங்கள் செய்யவும் அவர்களை நீர் உருமாற்றினீர். அதை போன்று வீடுகளுக்குள் முடங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த வேளையிலே, இந்த நேரத்திலே உம்முடைய உறுதியினால், உம்முடைய வரங்களினால், உம்முடைய கொடைகளினால், உம்முடைய கனிகளினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புகின்றேன். தூய ஆவியானவரே, உம்முடைய வழிநடத்துதலும்,
உம்முடைய ஆசீரும் அருளும் என்னுடைய உள்ளத்திற்கும், என்னுடைய குடும்பத்திற்கும், என்னுடைய சமூகத்திற்கும், என்னுடைய பங்கிற்கும், என்னுடைய மறை மாவட்டத்திற்கும், என்னுடைய நாட்டிற்கும், முழு உலகத்திற்கும் கிடைக்க அருள் தாரும், வரம் தாரும். தூய ஆவியானவரே, எங்களை வழிநடத்தி செல்லும், அமைதியை அனுபவிக்க, சமாதானத்தை அனுபவிக்க உம்மோடு என்றும் முழுமை பெற்று வாழ அருள் தாரும் என்று சொல்லி நாங்கள் சற்று நேரம் அமைதியாக மன்றாடுவோம். நாங்கள் எல்லோருமே தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமையினால் என்னுடைய உள்ளமும் என்னுடைய குடும்பமும் நிரப்பப்பெற வேண்டும். அதிசயங்கள் செய்கிறவர், அற்புதங்கள் செய்கின்றவர், எங்களை வழிநடத்துகிறவர், எங்களோடு வாழ, எங்களோடு வழிநடக்க, எங்களோடு உறைந்திருக்கின்றார். வாழ்வாகவும் வழியாகவும் உண்மையாகவும் உயிராகவும் தூய ஆவியானவர் எங்களோடு ஊசலாடி கொண்டிருக்கின்றார், எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவிலே வீற்றிருக்கக்கூடிய அன்பார்ந்த மகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தூய ஆவியை எங்கள் மீது பொழிந்திருக்கின்றார். அவருடைய கருணைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய அருட்பொழிவிற்காக, அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய ஆளுகைக்காக, அவருடைய அமைதிக்காக, அவருடைய வழிநடத்துதலுக்காக ஆண்டவரை நோக்கி அன்று சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த அதே சபத்தை மகனாகிய கிறிஸ்துவோடு சேர்ந்து இறை தந்தையை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் வருவது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும். அன்று அன்னை மரியும் சிலர்களும் கூடியிருந்த பொழுது தூய ஆவியானவருடைய அருட்பொழிவு கிடைத்தது. அதே அருட்பொழிவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க, அன்னை மரியின் துணை எங்களுக்கு நிறைவாக இருக்க, அன்னை மரியை நோக்கி 3 அருள்முறை சபத்தை பக்தியோடு சொல்லுவோம். உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டர் மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டர் மரியாயே,
இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவளே. அச்சிஷ்டகனியாகிய இயேசுவினுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆசையினாலும் அருளினாலும் நிரப்பி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தூய ஆவியின் வல்லமையை எங்கள் மீது பொழிந்த இயேசுனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து அவருடைய கொடைகளினாலும் வரங்களினாலும் நிரப்பி உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, உங்கு முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, உங்கு முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, உங்கு முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. தூய ஆவியானவருடைய வரங்களினாலும் ஆளுகையினாலும் அவருடைய வழிநடத்துவதனாலும் நீங்கள் ஆட்கொள்ளப்பட எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தூய ஆவியானவருடைய வல்லமை நிறைந்த இப்பெருவிழாவிலே உங்கள் அனைவருக்கும் தூய ஆவியார் திருநாள் வாழ்த்துக்கள் குறித்தாகட்டும். உங்களது உள்ளங்களையும் குடும்பங்களையும் சமூகத்தையும் நாட்டையும் உலகத்தையும் தூய ஆவியானவர் வழிநடத்த உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அன்பின் பாதையில் வழிநடத்திச் செல்ல அருள் புரிவாராக. ஆமென்.